Hi to everyone. Multiple Excel file இருக்கிறத single Excel ஃபைலுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம்? ஒரே ஃபைலில் இருக்கிற மல்டிபிள் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை ஒரு ஷீட்டுக்கு கீழே ஒன் பை ஒன்னாக எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங்கை வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே போதும், நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே நடக்கும். அண்ட் அடிஷ்னலாக நம்பர் ஆஃப் ஷீட் எவ்வளோ இருக்குன்னு கூட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மல்டிபிள் எக்ஸல் ஃபைலில் இருக்கிறத சிங்கிள் எக்ஸல் ஃபைலுக்குள்ளே எப்படி கொண்டு வர போகிறோம் இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்காக எக்ஸல் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே 3 எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஒர்க் 01, ஒர்க் 02, ஒர்க் 03. ஸோ இந்த 3 எக்ஸல் ஃபைலுமே ஒரே விதமான டேபிள் ஃபார்மேட்டு தான். ஸோ இதே போல் தான் 3 எக்ஸல் ஃபைலும் இருக்கும். இந்த 3 எக்ஸல் ஃபைலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஒரே ஃபைலுக்குள்ளே கொண்டு வரணும். அது எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக சில ஃபார்முலா இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்முலாவை புரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எங்கே எப்படி காப்பி பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இது எல்லா ஃபார்முலாவே என்னுடைய வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மல்டிபிள் எக்ஸல் ஃபைலை சிங்கிள் எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே சிங்கிள் எக்ஸல் ஃபைலுக்குள்ளே எப்படி கொண்டு வரது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூ போயிட்டு புதுசாக ஒரு எக்ஸல் ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து விஷுவல் பேசிக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ Alt F11 இதை கொடுத்தீங்கன்னா அந்த விஷுவல் பேசிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ Alt F11 கொடுத்து இது உள்ளே போயிடுங்க. தென் இன்சர்ட் மாடியூல் இந்த ஆப்ஷன் வந்துடுங்க. இப்போ எல்லா எக்ஸல் ஃபைலையும் ஒரு சிங்கிள் எக்ஸல் ஃபைலுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஃபார்முலாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க, பாத். இந்த பாத் இருக்கு இல்லையா, உங்கள் சிஸ்டத்தில் எந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருடைய பாத்தை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் எண்டிங்கில் வந்து இந்த ஸ்லாஷ் மார்க்கை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னுடைய சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் எக்ஸல் கம்பைன்ட் எக்ஸல்ன்ற ஃபோல்டராக வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் எந்த பாத்தில் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. இந்த கோடிங்கை காப்பி பண்ணி அந்த எக்ஸலை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் க்ரியேட் பண்ணல இந்த எக்ஸலில் ஆல்ரெடி ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது. திஸ் ஒர்க் புக்குன்னு இருக்குது. இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ளே பட்டன் இருக்குது இல்லையா, ரன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ரன் ஆகிடும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒர்க் 01, ஒர்க் 02, ஒர்க் 03 அப்படின்னு ஷீட் வந்து உள்ளே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணால் போதும், அந்த எக்ஸல் ஷீட்டோட ஒர்க் புக் 3, ஒர்க் 2, ஒர்க் 01, ஸோ இந்த ஆர்டரில் ஒர்க் ஷீட் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ மல்டிபிள் எக்ஸல் ஃபைலை சிங்கிள் எக்ஸல் ஃபைலுக்குள்ளே எப்படி கொண்டு வரது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஃபைலில் 3 எக்ஸல் ஷீட் இருக்குது. ஒர்க் 3, ஒர்க் 02, ஒர்க் 01. ஸோ இந்த 3 எக்ஸல் ஷீட்டை எப்படி இந்த ஷீட்டுக்குள்ளே கம்பைன் பண்ணலாம். அண்ட் சேம் திங், நம்பர் ஆஃப் ஷீட் எவ்வளோ இருக்குது. இன்கேஸ் வந்து நான் 3 ஃபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு மோர் தென் 100, 200 ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபைலுமே வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஷீட்டை கவுண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஷீட்டை கவுண்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைலில் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஷீட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸல் ஃபைல் இருக்க மல்டிபிள் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை எப்படி ஒரே ஷீட்டுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஷீட் 1, ஒர்க் புக் 3, ஒர்க் 02, ஒர்க் 01. ஸோ இந்த 3 ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை இந்த ஷீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். கம்பைண்டுன்னு ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீட்டு தான். இந்த 3 ஷீட்டில் இருக்கிற டேட்டா வந்து கம்பைண்டு ஷீட்டுக்குள்ளே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சா? ஸோ டுடே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மல்டிபிள் எக்ஸல் ஃபைலை ஒரு சிங்கிள் ஃபைலுக்குள்ளே கொண்டு வரது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் சேம் டைம் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஒரு சிங்கிள் ஃபைலில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஷீட்டுடைய டேட்டாவை ஒரு சிங்கிள் ஷீட்டுக்கு கீழே 1 by 1 எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவை என்னுடைய யூடியூப் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ரன் பண்ணுங்கள். எல்லா விஷயமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.